எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. நீங்க பயப்படாதீங்க நந்தினி, அவர்கிட்ட நான் பேசுறேன். சரி வாங்க போலாம். வாங்க போலாம் வாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு ஐயா வேற சொல்லிட்டு போயிட்டாரு. மாலை வாங்க போன மாமாவை என்ன காணோம். சொல்லு முதா. மாமா சாரி, மாலை வாங்க போனீங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்றீங்க? அது சரி, கண்ணை திறந்து வாட்ச பாரு முதா. நான் வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. இதோ கடைக்கிட்ட வந்துட்டேன். மாலை வாங்கினதும் வந்துடுறேன், சரியா? மாமா என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. ஐயா நம்ம கிட்ட பேசின இடத்துலயே தான் நான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஓகே? 5 நிமிஷம் கொடுக்குறியா? அது வரைக்கும் அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். யாரு கண்ணையும் படாம பத்திரமா இரு. இல்ல மாமா, நேரம் ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஓகே? அமுதா, இல்ல அமுதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அமுதா, நீ பயப்படாத. இங்கதான் நம்ம இருக்கோம்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் புனிதா, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சரி, ஓகே. வந்துருவாரு. அதெல்லாம் வந்துருவாருங்க. புனிதா, நீங்க அழகர் மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? கபிலன், தெய்வானைக்கு நாள் நெருங்கிறதுனால அவளை தனியா விட்டு வர முடியாதுன்னு சொல்லி தீபிகாவும் அவ குடும்பமும் மட்டும் வராங்களாம். இல்லைங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க கபிலன். நந்தினி, அதான் கும்பிட்டு வர சொன்னே. என்ன எதுக்கு வர சொன்ன? ஹேய் சூர்யா. ஹே புனிதா. ஹேய் ஹாய் வாட் சூர்யா. சர்ப்ரைஸ். நீ என்ன இங்க? புனிதா, இவர சார், புனிதாவை தெரியுமா உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ் தெரியுமாவா? இவ தான் என் காலேஜ்ல எனக்கு பெஸ்ட் எதிரி. அப்படிங்களா? எதிரியா? ஆமா கபிலன், காலேஜ்ல எது பண்ணாலுமே எனக்கு சூர்யாக்கும் தான் போட்டியே. நான் யோசிக்கிற மாதிரி தான் சூர்யாவும் யோசிப்பான். சூர்யா, எவ்வளவு நாள் ஆச்சுல? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. நீங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸா? அப்புறம் என்ன புனிதா, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கால் கூட பண்ணல? என்ன ரொம்ப பிஸியா? ஆமா, சாரு யாருன்னு சொல்லவே இல்ல. நீ கூட தான் நந்தினி யாருன்னு சொல்லவே இல்ல. இவர் கபிலன், என்னோட ஹஸ்பண்ட். ஹாய் ஹேண்ட்ஸம். Thank you, bro. நைஸ் டு மீட் யூ. நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. Thank you. அப்புறம் நீ என்ன அந்த நல்லவனா இல்ல பல்லவனா? அவனையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். என்ன கிரேட் எஸ்கேப்பா? நீ மாறவே இல்லையா? ஆமா சரி, நீ எப்படா கல்யாணம் பண்ண? சொல்லவே இல்ல. பிரதர், இத கேட்டிங்களா?
இந்த அம்மா சோஷியல் மீடியாலயே இல்ல, போன் நம்பரும் மாத்திட்டாங்க. அப்புறம் நான் எப்படி மேரேஜ் கூப்பிடுவேன்? எங்க கல்யாணம் நடந்த கதையை நீங்க கேட்கணும். எங்க கல்யாணத்தை விடவா நடந்திருக்க போது? கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை நான் தான் எனக்கே தெரியாதுங்க. அண்ணா கைய கொடுங்க, உங்க கதை தான் எங்களோடதும். ஓ, என்னடா சொல்ற? இதுலயும் நாம ஒண்ணா? சரி, நான் உன்கிட்ட நிறைய பேசணும். சரி, நாங்க என் தல தீபாவளிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. யாரு? உன் அம்மாவா? இத கேளு, எங்க காலேஜ்ல இவளோட பாடி கார்டே அவங்களோட அம்மா தான். ஏங்க, எனக்கும் உங்க காலேஜ் ஸ்டோரி எல்லாம் கேட்க ஆசையா இருக்கு. புனிதா வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வரணுங்க. இல்ல ப்ரோ, எதுக்கு? உங்களோட தல தீபாவளிக்கு நாங்க எதுக்கு? வேணாம் ப்ரோ. எனக்கும் வரணும்னு ஆசைதான், ஆனா என் இஷ்டப்படி அங்க இருக்க முடியாது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க நல்லா தெரியுது. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனா நீங்க நினைச்ச மாதிரி தண்ணி அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அதானே? வேண்டாம் சார், நீங்க தண்ணி அடிக்க கூடாது. தண்ணி அடிக்கவும் நான் விட மாட்டேன். நீங்க தண்ணி அடிச்சு அந்த சித்தர் இல்ல இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா ப்ரோ, நந்தினியே வேண்டான்னு சொல்லிட்டா. வேண்டாம்ல? ஆஹா, சார் 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 சார், அவங்க தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, இவ்ளோ தூரம் வந்துட்டோம். வாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சூர்யா, வாங்க. ப்ரோ, வரலாமே. சொல்லுப்பா. அண்ணா 2 மாலை கொடுங்க. இந்த மாலை எடுத்தா 200 ரூபாய், இந்த மாலை எடுத்தா 400 ரூபாய். இந்த 2 மாலை கொடுங்க. சரிப்பா. தாப்பா தானே. இந்தாப்பா, தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா. ஐயோ அப்பா, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? தெரிஞ்சவங்க யாராவது போட்டு கொடுத்துட்டாங்களோ? இந்த மாலை வேற. ஏங்க மணிகண்டங்க? ஆமா, எனக்கு தெரியாது பாரு. ஆமா,